ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் வந்து துவையல் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா களிக்கு, கஞ்சிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தில் போட்டு நல்ல நெய் போட்டும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கசப்பு சுவையே இல்லாமல் நல்ல இரும்பு சத்து நல்ல நிறைஞ்சிருக்க மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, முருங்கைக்கீரை துவையலுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடையே சேர்த்து 1 ஸ்பூன் வந்து என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்குவோம். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன், நார்மல் ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 20 மிளகு, நல்ல மனம் வந்து சூப்பராக வரும். இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு புளி, இதையும் எண்ணெயிலேயே போட்டுருணும். எல்லாம் நல்லா பொரியட்டும். 7 பல்லு பூண்டு, எல்லாம் ஒரே சைஸாக இருந்ததுன்னா 8 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு புரண பெருங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த ஸ்பூன்லயே 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. அது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே தனியா எடுத்து பல்ஸ்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த புளி இதெல்லாம் வந்து அப்படியே போட்டுக்குவோம். மீதி இருக்கிறது அப்படியே கொஞ்சமா வைங்க. இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட்டு அளவுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து முழுசாவே என்ன பண்ணணும், இதை வந்து நல்லா அலசிடணும். அலசிட்டு அப்புறம் உதறிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து உருவி போடுங்க. இப்ப இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நான் வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து சேர்த்து செய்யும் போது மருத்துவ குணங்கள் அப்படியே இருக்கும். நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுலயே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம பல்ஸ்ல போட்டு வந்துடலாம். பாருங்க, இதை பல்ஸ்ல போட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு எல்லாமே அரைப்பட்டுறணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த முருங்கைக்கீரையை நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த நெய்யில இதையும் எடுத்து இதோடய சேர்த்துக்கலாம். ஒரு பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்க, இப்போ எப்படி அரைச்சிருக்கோன்றது பாருங்க. இந்த பக்குவத்துக்கு துவையல் அப்படின்னாலே இந்த பக்குவத்துக்கு அரைக்கணும். நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க, சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல போட்டுக்கோங்க. இதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி துவையெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம்னா 1 வாரம் கூட கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.